பாகம் 2. உங்களின் மனம் எப்படி இயங்குகிறது? ஹவ் யுவர் மைண்ட் ஒர்க்ஸ். உங்களோட ஆழ்ந்த மனசு, அது தவிர வெளி மனசு, இது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும். நம்ம வெளி மனசுக்கு ரேஷனல் திங்கிங், அதாவது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் நம்மளோட ஆழ்ந்த மனசுக்கு இர்ரேஷனல் திங்கிங், அதாவது அதால் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதால் எது நல்லது எது கிட்டது அப்படின்றத பிரிக்க முடியாது. அதனால தான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட்லேயே ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது நம்ம அதை தெளிவாக யோசிக்கணும், அது நல்ல விஷயமாக யோசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஒரு எண்ணம் அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போச்சுன்னா அந்த நிமிஷமே நம்மளோட பிரெயின் செல்ஸ் அதை இயக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நீ எப்போவுமே நல்லது யோசி, உன் பின்னாடி நல்லதே வரும். அதே மாதிரி நீ எப்போவுமே கெட்டது யோசி, உன் பின்னாடி கெட்டதே வரும். இது பல பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ ஒரு நாளைக்கு பூரா நீ என்ன யோசிக்கிறியோ அதுவாகவே நீ மாறுற. நம்மளோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சஜஷன்ஸ் தான். அந்த சஜஷன்ஸ்க்கு பயங்கரமான பவர் இருக்குது. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அந்த விஷயத்தை பார்த்த உடனே இது நல்லது இது கெட்டது, இதனால நல்லது நடக்கும் இதனால கெட்டது நடக்கும், இது பயன்படும் இது பயன்படாது அப்படின்றத இமீடியட்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராசஸ்க்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றதும் ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைனா அப்படியா பார்க்க இருக்குது அப்படின்னும் நம்ம யோசிக்கலாம். ஸோ நம்ம இந்த 2 விதமான ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷனை நம்ம யோசிக்கிறோமோ நம்ம நம்புகிறோமோ அது முதல்ல நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுது. அங்கேருந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை எடுத்துக்குது. இதுக்கு டாக்டர் மர்ஃபி கொடுக்குற இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் மர்ஃபிக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், அவர் பேர் டாக்டர் எவ்லின் ஃப்ளீட். அவரோட பொண்ணுக்கு ஆர்த்தரைட்டிஸ் நோய் இருந்திருக்கு. இதுக்கு டாக்டர் ஃப்ளீட், என்னோட பொண்ணோட நோய் சரியானா போதும், அதுக்கு என் கையை இழந்தா கூட நான் மனசு கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கார். ஒரு தடவை அவரோட ஃபேமிலி ஆக்சிடெண்ட்டில் அவரோட கை அவரோட ஷோல்டரோட உடஞ்சி போச்சு. இது உடஞ்சி போன கொஞ்ச நாள்லே அவரோட பொண்ணுக்கு இருந்த நோய் மறைஞ்சு போச்சு. இதனால தான் நம்மளோட மனசுக்கு என்ன விதமான சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட ஆழ்ந்த மனசுக்கு ஜோக்குக்கும் ரியாலிட்டிக்கும் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாது. அது எப்போவுமே உன்னோட கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீ ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா அதுக்கு ஐ கான்ட் அஃபோர்ட் இட் ஆர் இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிக்காத. அது உண்மையாக இருந்தால் கூட இதை என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுவேன், ஐ கேன் பை இட் வென் ஐ கேன் அப்படின்றதாவது நீ நம்பணும். நான் இதை வாங்குவேன், அது என் மனசில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதில் நீ தெளிவாக இருக்கணும். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவ அப்படின்றத நீ சூஸ் பண்ணிக்கலாம். நீ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாய்ஃபுல்லாக ஹாப்பியாக ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணனா அது உன்னை தேடி கண்டிப்பாக உனக்கு திருப்பியும் வரும். அப்படி தான் நீ உனக்குள்ளே ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டியை உருவாக்குற. உன்னோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது வெளிமனது அப்படின்றது உன்னோட வாட்ச்மேன் மாதிரி. அது உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டோட கேட்டில் எப்போ பார்த்தாலும் நின்றுட்டே இருக்கும். அதுதான் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது போகணும் எது போகக்கூடாது அப்படின்றத அலோவ் பண்ணுறது. ஸோ நீ ஒரு நல்ல விஷயத்த நம்ப ஆரம்பிச்சேன்னா அது எப்போவுமே நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, உனக்கு இருக்கிற கிரேட்டஸ்ட் பவர், உன்னோட சக்தி என்னன்னு பார்த்தேன்னா, உன்னால் எதாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் சூஸ் பண்ண முடியும். அது ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது அபண்டன்ஸாக இருந்தாலும் சரி, உன்னால் அதை சூஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற சாய்ஸ் உன்கிட்ட இருக்குது. மற்றவங்க கொடுக்குற சஜஷன்ஸோ இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸோ உன்னை ஹர்ட் பண்ண எந்த விதமான சக்தியும் அது கிடையாது. உன்னோட சக்தி என்னன்னு பார்த்தனா உன்னோட தாட் மூமெண்ட் மட்டும்தான். நீ எப்படி ஒரு சஜஷனை இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறியோ இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன் மனசோட எண்ணங்கள் அலைப்பாயும். நீ எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுற அப்படின்றது தான் உன்னோட பவரே. ஸோ நீ ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறனா என்ன சொல்கிறன்றத தெளிவாக கவனி. என்றைக்குமே ஒரு தப்பான விஷயத்த சொல்லிடாது. உன்னோட மனசு அப்படிங்கிறது ஈவில் கிடையாது. இங்கே ஈவில்ன்ற ஒரு விஷயம் இந்த இயற்கையிலே கிடையாது. நம்ம எப்படி இந்த இயற்கையோட சக்தியெலாம் எடுத்து பயன்படுத்துகிறோன்றது தான் நம்மளோட பிளெஸ்ஸிங்கோ இல்லை நம்மளோட ஹீலிங்கோ இல்லை அதுதான் மற்றவங்க, அதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் இன்ஸ்பயர் பண்ண போகிற விஷயம். நீ எப்போவுமே ஒரு உண்மையான இடத்துலேருந்து யோசிக்க ஆரம்பி. ஒரு பிரின்சிபலான லைஃப்பை வாழப்பாரு. பயத்தில் இருந்தோ இல்லைனா அறியாமையில் இருந்தோ இல்லைனா ஒரு சாதா நம்பிக்கையில் இருந்தோ மட்டும் யோசிக்காத. மற்றவங்களோட எண்ணத்தை உன்னோட எண்ணமாக மாற்றிக்காது. எப்போவுமே உன்னோட எண்ணங்களும் உன்னோட முடிவுகளும் உன்னோட சொந்த முடிவுகளாகவும் சொந்த எண்ணமாகவும் வச்சுக்கோ.
உன்னோட சோல், அதாவது உன்னோட ஆத்மாவோட கேப்டன் நீ தான். உன்னோட விதியோட தலைவனும் நீ தான். உன் வாழ்க்கையில் எதுக்குமே பதில் இல்லாத நேரத்தில், கன்ஃபியூஸ்டான நேரத்தில் என்றைக்குமே நீ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரிலாக்ஸ் ஆகிட்டு என்னோட ஆழ் மனசுக்கு எல்லா பதிலும் தெரியும், நான் இப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், அதனால் அதை நம்பி நான் அடுத்த படி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த படி எடுத்து வைங்க. பாகம் 3. அற்புதங்களை நிகழ்த்தும் ஆழ்மனதின் சக்தி. த மிராக்குலஸ் பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல். அதுதான் உன்னை இன்ஸ்பயர் பண்ணுறது, உன்னை கைட் பண்ணுறது, நீ எங்கே போகணுன்னு உன்னை கூட்டிகிட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்குற சில பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது உன்னோட ஆழ்மனது தான். நீ பார்க்குற சில ஃபேக்ட்ஸ், நீ ஞாபகம் வச்சுக்கிற ஒரு சில நினைவுகள், அதோட சீன்ஸ், இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். அதுதான் நம்ம மெமரின்னு சொல்கிற ஒரு விஷயம் கூட. உன்னோட ஆழ்மனது தான் உன்னோட இதய துடிப்பை ஆரம்பிச்சது. அதுதான் உன்னோட பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேட் பண்ணுற ஒரு விஷயம், உன்னோட டைஜஷனை கரெக்டான டைமிங்க்கு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், உன்னோட வாழ்க்கையை சரி நடத்துகிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த உடம்புல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் அது பாட்டுக்கு சரியாக அதுக்குன்னே இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் நம்மளோட ஆழ்மனது மட்டும்தான். உன்னோட ஆழ்மனது அப்படின்றது எப்போவுமே வேலையிலே இருக்குது. அதுக்கு ரெஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். ஸோ அப்படி இருக்கிற ஆழ்மனது எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம வாழ்க்கையிலே தேவைப்படுற ரொம்ப வைட்டலான ப்ராசஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக அதுக்கிட்ட நம்மளோட பிரச்சனைகளுக்கு அனைத்து தீர்வும் இருக்குது. நீங்கள் என்றைக்குமே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த விஷயம் பல நாட்களில் இல்லை நீங்கள் நினைக்கிறத விட சீக்கிரமாகவே கூட நடக்கிறதுக்கான பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மூலமாக உங்களுக்குள்ள உங்ககிட்டே ஒரு மிராக்குலஸ் பவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு நம்மளோட டாக்டர் ஜோசப் மர்ஃபி. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே என்ன உள் புகுத்துறோமோ அதுதான் நம்மளோட ஸ்பேஸ், நம்மளோட இயற்கைக்கு வர்ற கண்டிஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளோட அனுபவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மர்ஃபி. அதனால நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும், இல்லை நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயமும், இல்லை நம்ம சுற்றி நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்மளோட வெளிமனது, அதாவது நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத நம்ம தெளிவாகவும் புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிறது ஒரு முக்கியமான விதி, த லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அதாவது உன் வினை செய்வினை. உன்னோட எண்ணங்கள் தான் உன்னோட வினை, உன்னோட ஆக்ஷன். அண்ட் அதுக்கேற்ற ரியாக்ஷன் தான் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றைக்குமே கொடுக்கறது. அதனால் உன்னோட எண்ணங்களை எப்போ பார்த்தாலும் கவனத்தில் வச்சுக்கிட்டே இரு. உன்னோட வெறுப்புக்கு அனைத்து காரணமும் உனக்கு முழுமையடையாத ஆசையும் உனக்கு முழுமையடையாத தேவையும் தான். நீ எப்போவுமே உன் தேவைகள் மேலே கவனம் செலுத்தாமல் உன்னோட பிரச்சனைகள், உன்னோட தடைகள், உன்னோட தாமதங்கள் இது மேலே நீ கவனம் வச்சேன்னா அதுக்கு ஏற்ற உன் செய்வினை தான் உனக்கு கிடைக்கும். நீ உனக்கு வர்ற நல்லதை நீயே தடுத்துக்கிற. இந்த வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் உனக்குள்ள ஹார்மோனிக்கலாகவும் ரிதமிக்காகவும் ஓடும். எப்போனா நீ உன் மேலே கான்ஷியஸாக எனக்குள்ள ஆழ்மனதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பயங்கரமான சக்தி இருக்குது, அதனால தான் எனக்கு வந்த ஆசையெல்லாம், அந்த ஆசையெல்லாம் என் மூலமாகவே நிறைவேறும் அப்படின்னு நீ நம்பும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உன்னோட எல்லா பிரச்சனையும் தீரும். உன்னோட ரெகுலராக உடம்புல நடக்கிற அத்தனை ப்ராசஸும், அதாவது உன்னோட ஹார்ட் பீட், உன்னோட டைஜஷன், உன்னோட ரெகுலர் பிளட் சர்க்குலேஷன், உன்னோட அத்தனை வைட்டல் ப்ராசஸுமே உன்னோட எண்ணங்கள்னால தடை பண்ண முடியும். இது டாக்டர்ஸும் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம், இது ப்ரூவ் பண்ண விஷயம். அதனால தான் நம்மளோட கவலைகள் மேலே, இல்லை நம்மளோட வருத்தத்து மேலே, இல்லை நம்மளோட ஆங்ஸைட்டி மேலே நம்ம கான்சன்ட்ரேஷன் வைக்காமல் நம்ம அந்த கான்சன்ட்ரேஷனை எடுத்து நம்மளோட சந்தோஷத்து மேலேயும், நம்ம ஆரோக்கியத்து மேலேயும், நம்மளோட நிம்மதி மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா திருப்பியும் நம்ம லைஃப்பும் சரி, நம்மளோட சொந்த உடம்பும் சரி நல்லா இயங்க ஆரம்பிக்கும். நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்மளோட வெளிமனதை ரொம்ப பிஸியாகவே வச்சுக்கணும். நல்ல விதமான எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சு, நல்ல விதமான விஷயங்களையும் நினச்சி, நம்ம எப்போவுமே ஒரு ஹாப்பி எண்டிங் இல்லைனா ஒரு சொல்யூஷன் பற்றி நினச்சோன்னா அந்த அக்காம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேருந்தே அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் நமக்கு நடத்தி காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் மர்ஃபி. டாக்டர் மர்ஃபி இந்த மெத்தட் பேர் சயின்டிஃபிக் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தடவை டாக்டர் மர்ஃபி ஃபங்க்ஷனல் பேரலிசிஸ் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிற மாதிரி, நீங்கள் சாதாரணமாக நடந்துகிட்ருக்கிற மாதிரி, நீங்கள் சாதா வாழ்க்கை வாழ்கிற மாதிரி,
என்றைக்குமே நினச்சிக்கிட்டே உங்களோட வேலையை செஞ்சிட்ருங்க அப்படின்னு சொன்னார். இந்த இமேஜினேஷனை ரொம்ப நாளாக அந்த பர்சன் டாக்டர் மர்ஃபி சொன்னபடியே இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தார். இது அவருக்கு ரொம்ப ஆழ்ந்த சந்தோஷத்தையும் கொடுத்தது. அண்ட் இது அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசத்தை காட்டுறதை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பல நாட்கள் பிறகு ஒரு நாளைக்கு ஒரு டெலிஃபோன் ரிங் அடிச்சிட்டு இருக்கும்போது அதை அட்டன் பண்ண அவரோட நர்ஸும் இல்லை, அவரோட ஒய்ஃபும் இல்லை. ஸோ அந்த ஃபோன்லேருந்து 12 அடி தூரத்தில் இருந்தார். இருந்தாலும் அவரால் கஷ்டப்பட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடிஞ்சுது. அந்த ஃபோன் அட்டன் பண்ண 1 மணி நேரத்தில் அவர் சரியாயிட்டார். அவரோட கான்சென்ட்ரேஷனையும் அட்டென்ஷனையும் அவரோட பிரச்சனை மேலே வச்சுருந்தார். அதனால அது அவரை ஹீல் பண்ண விடாமல் பிளாக் பண்ணிட்டு இருந்தது. எப்போ அவரோட கான்சென்ட்ரேஷனை ஹீலிங் மேலே வச்சாரோ அப்போ அவரோட ஹீலிங் ஸ்டார்ட் ஆகி அவர் திருப்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீ வாழ்க்கையில் எதுக்கு ப்ரே பண்ணுறியோ அதை நீ கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவ அப்படின்னு டாக்டர் மர்ஃபி சொல்கிறாரு.